வாட்ஸ்அப் ஃபார் சாஃப்ட் குரோத் டெக்னாலஜி பாட்நெறியின் அத்தியாயம் 7க்கு வரவேற்கிறேன். நான் ஸ்ரீநாத். இந்த அத்தியாயத்தில் வாட்ஸ்அப் பகுதியில் உள்ள வீடியோக்களின் முக்கியத்துவம் மற்றும் அவற்றை எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்தலாம் என்பதை காணப்போகிறோம். தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல வீடியோ செய்திகளை பயன்படுத்துவது முழு அமைப்பிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அம்சங்களில் ஒன்றாக நான் கருதுகிறேன். உங்கள் வாடிக்கையாளர்களுடன் நேரடியாக பேசும் திறன், நம்பிக்கையையும் தொடர்பையும் உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இதை விளக்குவதற்காக நான் ஒரு வித்தியாசமான உதாரணத்தை பயன்படுத்துவேன். எனக்கு மிகவும் பிடித்த வாக்கியம் ஐ டிடன்ட் டெல் யூ டு கில் ஹிம். இது கொஞ்சம் விசித்திரமா தோன்றலாம், ஆனா இந்த ஒரு வாக்கியத்துல 7 சொற்கள் உள்ளன. நான் எந்த சொல்லை வலியுறுத்தி பேசுகிறேன் என்பதன் அடிப்படையில் இதற்கு 6 அல்லது 7 விதமான அர்த்தங்கள் உருவாகலாம். உதாரணமாக, didn't tell you to kill him, I 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 didn't tell you to kill him. ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தல் மாறும்போது அர்த்தமும் மாறுகிறது. நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்? ஏனெனில் இந்த வாக்கியத்தை நான் ஒரு குறுஞ்செய்தியாக, மின்னஞ்சலாக அல்லது வாட்ஸ்அப் உரை செய்தியாக அனுப்பினால் அதை நீங்கள் நான் நினைத்த விதத்தில் படிப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. நீங்கள் அதை எப்படி வாசிக்கிறீர்கள் என்பது அந்த நேரத்தில் உங்கள் மனநிலை, உணர்வு மற்றும் சூழ்நிலையை பொறுத்து மாறும். ஒரு தொழில் முனைவோராக நான் அனுப்பும் செய்தி பெறுபவர் அதை தவறாக புரிந்து கொள்வாரா என்பதை கட்டுப்படுத்த முடியாது. நான் எடுத்துக்காட்டாக சொன்ன வாக்கியம் சற்று மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் உங்கள் மார்க்கெட்டிங் மற்றும் வாடிக்கையாளர் தொடர்புகளில் நீங்கள் எழுதிய பல விஷயங்கள் உங்கள் வாடிக்கையாளர்களால் வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படலாம். அதை நீங்கள் அறியவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் உங்கள் செய்தியை மீண்டும் படிக்கும்போது அதை நீங்கள் எழுதிய விதத்திலேயே வாசிப்பீர்கள். அதனால் உங்கள் குரலையும் தொனியையும் பயன்படுத்தும் வீடியோ செய்திகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளது. வீடியோ செய்திகளை பயன்படுத்துவதன் மூலம் வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை உருவாக்கலாம். தவறான புரிதல்களின் வாய்ப்பை மிக அதிகமாக குறைக்கலாம். அவர்களுடன் தனிப்பட்ட தொடர்பை உருவாக்கலாம். அவர்களின் கவனத்தை எளிதாக ஈர்க்கலாம். ஒரு உதாரணம், உங்கள் நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவர் ஒரு செய்தி அனுப்பியிருக்கலாம். அதை வாசிச்சதும், ஓஹோ, நான் என்ன தவறு செய்தேன் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். பிறகு அவர்களிடம் கேட்டால் ஒன்னுமில்லை என்று சொல்வார்கள். அப்படிதான் நீங்கள் அந்த செய்தியை தவறாக புரிந்து கொண்டதை உணர்வீர்கள். ஆனால் அதே தவறான புரிதல் ஒரு வணிகச் செய்தியில ஏற்பட்டால் என்ன ஆகும்? வாடிக்கையாளர் உங்களிடம் விளக்கம் கேட்க மாட்டார். அதற்கு பதிலாக இந்த நிறுவனம் சரியாக இல்லை என்று நினைத்துவிட்டு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளாமல் போய்விடலாம். வாட்ஸ்அப்பில் வீடியோ மற்றும் குரல் செய்திகளை பயன்படுத்துவது இந்த பிரச்சனையை பெரிதும் குறைக்கிறது. வாட்ஸ்அப்ல நீங்கள் டெம்ப்ளேட் மெசேஜஸில் வீடியோக்களை சேர்க்கலாம். செஷன் மெசேஜஸில் வீடியோக்களை அனுப்பலாம். வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பலாம். வீடியோவில் தோன்ற விருப்பமில்லையெனில் உங்கள் குரலை மட்டுமே பயன்படுத்தலாம். முக்கியமானது என்னவென்றால், வெறும் தட்டச்சு செய்திகளை மட்டும் அனுப்பாமல் உங்கள் குரலையும் பயன்படுத்த வேண்டும். மேலும் ஒருவருக்கு அதிக தகவல்களை வழங்க வேண்டியிருந்தால் 2000 எழுத்துகளுக்கு நெருக்கமான நீண்ட வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்புவது நல்லதல்ல. உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் பெரிய பத்தி அளவிலான செய்தி அனுப்பினால் கூட உங்கள் முதல் எதிர்வினை ஐயோ, என்ன நடந்தது என்பதாகத்தான் இருக்கும். அப்படி இருக்க ஒரு வணிக நிறுவனத்திலிருந்து வரும் நீண்ட செய்தியை யார் படிப்பார்கள்? உண்மையில் பெரும்பாலானவர்கள் படிக்க மாட்டார்கள். அதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆவணங்களிலும் நடக்கிறது. அவை நீளமாக இருப்பதால் மக்கள் படிக்காமல் ஐ அக்ரி என்பதை அழுத்திவிடுகிறார்கள். அதேபோல் நீண்ட உரை செய்திகளை அனுப்புவதற்கு பதிலாக சுருக்கமான வீடியோக்களை பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது யாராவது என் நிறுவனத்தில் விசாரணை செய்தால் நான் பயன்படுத்தும் ஒரு வீடியோ செய்தியின் உதாரணத்தை பார்ப்போம். எங்கள் நிறுவனம் வாடிக்கையாளர் பயணங்களை, கஸ்டமர் ஜெர்னிஸ் உருவாக்கி அவற்றை அதிக ஈடுபாடு கொண்டதாக மாற்ற உதவுகிறது. வாட்ஸ்அப் இதற்கான சிறந்த தளமாக இருப்பதால் அதில் நாங்கள் நிபுணத்துவம் பெற்றுள்ளோம். ஒருவர் விசாரணை செய்த உடனே அவர்களுக்கு அனுப்பப்படும் வீடியோ இதுபோல் இருக்கும். வணக்கம், நான் ஸ்ரீநாத். சில நிமிடங்களுக்கு முன்பு எங்கள் படிவத்தை நிரப்பியதற்கு நன்றி. இது தானாக அனுப்பப்படும் ஆட்டோமேட்டட் வீடியோ என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் அடுத்ததாக என்ன நடக்கும் என்பதையும், இந்த நிலையில் அனைவரும் கேட்கும் சில பொதுவான கேள்விகளுக்கான பதில்களையும் நான் விளக்கப் போகிறேன். எங்கள் குழு அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உங்களை தொடர்பு கொள்ளும். ஆனால் நீங்கள் உடனே எங்களுடன் பேச விரும்பினால் எங்கள் குழு உங்களை அழைக்கும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வீடியோவின் கீழே உள்ள புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் பொத்தானை அழுத்தி உங்களுக்கு வசதியான நேரத்தில் நேரடியாக சந்திப்பை பதிவு செய்யலாம். இந்த நிலையில் பெரும்பாலானோர் கேட்கும் முதல் கேள்வி, ஸ்ரீநாத், இதற்கான கட்டணம் எவ்வளவு? உண்மையை சொன்னால் எங்களிடம் பல்வேறு சேவை திட்டங்கள் உள்ளன. சில வாடிக்கையாளர்களுக்காக வருடத்திற்கு 20,000 பவுண்டு வரை கட்டணம் வசூலித்து அவர்களுக்காக அனைத்தையும் நாங்களே முழுமையாக செய்து தருகிறோம். அதே சமயம் மாதத்திற்கு 47 பவுண்ட் மட்டுமே செலுத்தி ஆன்லைன் வளங்கள் மற்றும் பயிற்சிகளை பெறக்கூடிய
திட்டங்களும் உள்ளன. இந்த விலைகளுக்குள் உங்கள் வணிகத்திற்கு எந்த திட்டம் பொருத்தமாக இருக்கும் என்பதை தீர்மானிக்க பொதுவாக முதலில் ஒரு கலந்துரையாடல் நடத்துவோம். அதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு ஏற்ற வாடிக்கையாளரா என்பதையும் உங்கள் வணிகத்திற்கு எந்த தீர்வு சிறப்பாக பொருந்தும் என்பதையும் கண்டறிவோம். இந்த கட்டத்தில் பலர் கேட்கும் மற்றொரு கேள்வி, இது எப்படி செயல்படுகிறது? நீங்கள் எவ்வாறு அமைப்புகளை உருவாக்குகிறீர்கள்? பொதுவாக நாங்கள் ஒரு நிறுவனத்திற்குள் நுழைந்து அவர்கள் ஏற்கனவே CRM பயன்படுத்துகிறார்களா என்பதை பார்க்கிறோம். CRM இல்லையெனில் சாஃப்ட் குரோத் டெக்னாலஜி அமைப்பை நாங்களே வழங்குகிறோம். நாங்கள் தேவையான அனைத்து அமைப்புகளையும் உருவாக்கி தருகிறோம், பயிற்சிகளை வழங்குகிறோம், அமைப்புகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறோம். உங்கள் வணிகத்திற்கு ஏற்ற கஸ்டமர் ஜர்னி மற்றும் ஆட்டோமேஷன் சீக்வென்ஸில் என்ன சேர்க்க வேண்டும் என்பதற்கான நிபுணர் ஆலோசனைகளையும் வழங்குகிறோம். இவை ஒவ்வொரு வணிகத்திற்கும் வேறுபடும். அதனால் இதை பற்றி நேரடியாக பேசுவது சிறந்தது. எந்த நேரத்திலும் நீங்கள் எங்களிடம் கேள்வி கேட்க விரும்பினால் கீழே உள்ள ஐ ஹேவ் அ கொஸ்டின் என்ற பொத்தானை அழுத்தலாம். எங்கள் குழுவிடம் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். அதோடு ஆட்டோமேஷன் டெமோ என்ற ஒரு சிறிய பொத்தானும் இருக்கும். அதை அழுத்தினால் எங்கள் அமைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதற்கான ஒரு விளக்க காட்சியை பார்க்கலாம். அந்த டெமோவின் முடிவில் உங்களுக்கு 3 விருப்பங்கள் வழங்கப்படும். எங்களுடன் ஒரு அழைப்பை கால் முன்பதிவு செய்தல், எங்களிடம் கேள்வி கேட்குதல், அல்லது ஸ்ரீநாத் டெமோவிற்கு நன்றி, இது எங்களுக்கு பொருத்தமாக இல்லை என்று நேரடியாக தெரிவித்து விலகிச் செல்லுதல். உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் இந்த உரையாடலிலே எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள். நாங்கள் மகிழ்ச்சியுடன் பதிலளிப்போம். பொதுவாக இந்த வீடியோ சுமார் 2 முதல் 2 மற்றும் அரை நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த குறுகிய வீடியோவிலே நான் பல விஷயங்களை செய்து விடுகிறேன். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை விளக்குகிறேன். நீங்கள் என்னை பார்த்து பேசுவதால் நம்பிக்கையை உருவாக்குகிறேன். நான் ஒரு உண்மையான மனிதர் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். என் குரலின் தன்மையை கேட்டு இது அழுத்தம் கொடுக்கும் விற்பனை முயற்சி அல்ல என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். எங்கள் குழு உங்களை தொடர்பு கொள்ளும் என்பதை தெரிவிக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் நீங்களே சந்திப்பை முன்பதிவு செய்யும் வாய்ப்பை வழங்குகிறேன். அடுத்த படிகளை தெளிவாக விளக்குகிறேன். விலை வரம்பை பற்றி கூறுகிறேன். மேலும் கேள்விகள் கேட்கும் வாய்ப்பையும் வழங்குகிறேன். இத்தனை விஷயங்களையும் ஒரு சாதாரண உரை செய்தியில டெக்ஸ்ட் மெசேஜ் திறம்பட செய்ய முடியாது. நான் சொன்னதை அப்படியே மின்னஞ்சலாக அனுப்பினாலும் பெரும்பாலானவர்கள் அதை முழுமையாக வாசிக்க மாட்டார்கள். பிறகு அவர்களோட பேசும்போது அது எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் விளக்கிய பகுதியை பார்த்தீங்களா என்று கேட்டால் இல்ல, அதை நான் படிக்கவே இல்லை என்று பதில் வரலாம். அது உங்கள் நிறுவனத்தின் தரத்தை குறைத்து காட்டும். ஆனால் மக்கள் பார்க்க தயாராக இருக்கும் ஒரு வீடியோ அனுப்பினால் தகவல் அவர்களிடம் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாகும். இந்த அத்தியாயத்தின் இறுதியில வீடியோக்கள் குறித்து இன்னொரு முக்கிய ஆலோசனையை வழங்க விரும்புகிறேன். உங்கள் நிறுவனத்தில் விசாரணை செய்யும் பெரும்பாலானவர்கள் உங்கள் வணிகத்தை மிக குறுகிய நேரமே பார்த்திருப்பார்கள். ஒரு தொழில் முனைவோராக நாம் தினமும் நமது வணிகம், மார்க்கெட்டிங் பிரச்சாரங்கள், விற்பனை செயல்முறைகள் ஆகியவற்றோடு வாழ்கிறோம். அதனால் ஒரு லீடை பெற எவ்வளவு உழைப்பு தேவைப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் அந்த வாடிக்கையாளரின் பார்வையில் அவர்கள் உங்கள் விளம்பரத்தை வெறும் 30 வினாடிகள் மட்டுமே பார்த்திருக்கலாம். அவர்கள் Facebook விளம்பரம் மூலம் வந்திருக்கலாம், டிக்டாக் விளம்பரம் மூலம் வந்திருக்கலாம், லிங்க்டின் லீட் ஃபார்ம் மூலம் வந்திருக்கலாம், அல்லது உங்கள் இணையதளத்தில் உள்ள ஒரு ஃபார்மை நிரப்பியிருக்கலாம். எந்த வழியாக வந்திருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்களின் ஆர்வம் உச்சத்தில் இருக்கும். இல்லையெனில் அவர்கள் ஏற்கனவே விசாரணை செய்திருக்க மாட்டார்கள். அதனால் அந்த முக்கிய தருணத்தில் அவர்களின் கவனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். 30 வினாடி ஆர்வத்தை 2 மற்றும் அரை நிமிட வீடியோவாக மாற்ற முடிந்தால் அந்த கூடுதல் நேரத்தில் நம்பிக்கையை உருவாக்கலாம், செயல்முறையை விளக்கலாம், வாடிக்கையாளர் சேவையின் தரத்தை காட்டலாம், என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தலாம். ஆர்வமில்லையெனில் விலகிச் செல்லும் சுதந்திரத்தையும் வழங்கலாம், கேள்விகள் கேட்கும் வாய்ப்பையும் கொடுக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே என் பார்வையில் வீடியோக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இப்போது எங்கள் முதலீட்டின் ROI மீதான வருவாயை மிகவும் அதிகரித்த ஒரு இறுதி வீடியோ உதாரணத்தை பகிர விரும்புகிறேன். இது எங்களுடன் ஒரு அழைப்பு கால் முன்பதிவு செய்தவர்களுக்கு அழைப்பிற்கு 24 மணி நேரத்திற்கு முன் அனுப்பப்படும் வீடியோ. உங்கள் வணிகத்தில் டிஸ்கவரி கால் அல்லது சேல்ஸ் கால் போன்றவை இருந்தால் இந்த முறை உங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வீடியோ இதுபோல் தொடங்கும். வணக்கம், நான் ஸ்ரீநாத். நாளை எங்களுடன் உங்களுக்கு ஒரு அழைப்பு கால் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் திட்டங்கள் மாறி இருந்தால் அல்லது அந்த அழைப்பில் கலந்து கொள்ள முடியாவிட்டால் கீழே உள்ள ரீஷெட்யூல் பொத்தானை அழுத்தி உங்களுக்கு ஏற்ற புதிய நேரத்தை தேர்வு செய்யலாம். அல்லது உங்களுக்கு பொருத்தமான நேரம் கிடைக்கவில்லை என்றால் எங்கள் குழுவை தொடர்பு கொள்ளலாம். ஆனால் நீங்கள் இன்னும் அந்த அழைப்பில் கலந்து கொள்ளப் போகிறீர்கள் என்றால் இந்த வீடியோவில் அந்த சேல்ஸ் கால் எவ்வாறு நடைபெறும் என்பதை முழுமையாக விளக்கப் போகிறேன். நீங்கள் எந்த ஆச்சரியமும் இல்லாமல் முழு தகவலுடனும் அந்த அழைப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை பகிர்கிறேன். நாங்கள் முன்பு கூறியபடி எங்களுடன் நேரடியாக பணிபுரிவதற்கான திட்டங்கள் வருடத்திற்கு 20,000 பவுண்டு வரை இருக்கலாம், அல்லது மாதத்திற்கு 47 பவுண்டு வரை இருக்கலாம். உங்களுக்கு எது பொருத்தமானது என்பதை அந்த அழைப்பின் போது கண்டறிவோம். முதலில் உங்கள் வணிகம் குறித்து பல கேள்விகளை கேட்போம். நாங்கள் உண்மையில் உதவ முடியும் என்று நம்பிக்கை ஏற்பட்டால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். உதவ முடியாத சூழலில் அதையும் நேரடியாக சொல்வோம். உங்களுக்கு உதவ முடியும் என்று உறுதியாகிய பிறகு எங்கள் நிறுவனத்தை பற்றிய கேள்விகளை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம். இறுதியில் இரு தரப்பினருக்கும் இது பொருத்தமான கூட்டாண்மை என்று தோன்றினால் 2 விருப்பங்களை வழங்குவோம். விருப்பம் 1 அழைப்பின் போதே ஒரு சிறந்த சலுகையை வழங்கி உடனடியாக சேவையை தொடங்கலாம். விருப்பம் 2 நீங்கள் யோசிக்க சிறிது நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பினால் ஒரு முறையான முன்மொழிவை ஃபார்மல் ப்ரொபோசல் அனுப்பி சுமார் 1 வாரம்
வாரத்திற்கு பிறகு ஒரு ஃபாலோ அப் கால் ஐ திட்டமிடுவோம். அந்த ஃபாலோ அப் காலில் நீங்கள் ஆம் அல்லது இல்லை என்று முடிவு செய்யலாம். இந்த முழு செயல்முறையும் உங்கள் வசதிக்கேற்ப நடைபெறும். மேலும் நான் ஒரு சிறிய உதவியை கேட்கிறேன். கீழே ப்ரீ கால் குவெஸ்டன்ஸ் என்ற ஒரு பொத்தானை வைத்துள்ளேன். அதை நீங்கள் அழுத்தினால் உங்கள் வணிகம் தொடர்பாக பல கேள்விகள் கேட்கப்படும். சாதாரணமாக எங்கள் ஒவ்வொரு சேல்ஸ் காலிலும் கூட நாங்கள் இந்த கேள்விகளை கேட்போம். இதன் நோக்கம் என்னவென்றால் நீங்கள் எங்களுக்காக ஒதுக்கியுள்ள நேரத்தை மதித்து பயன்படுத்துவதற்காக. அந்த அழைப்பின் போது எப்பொழுதும் கேட்க வேண்டிய அடிப்படை தொழில்நுட்ப கேள்விகளில் நேரத்தை செலவழிக்காமல் உங்கள் உண்மையான தேவைகள் மற்றும் முக்கியமான கேள்விகளுக்கு நேரடியாக பதில் அளிக்க முடியும். நாளை அழைப்பிற்கு முன் உங்களுக்கு வேறு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் இந்த உரையாடலிலேயே எங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புங்கள். நாங்கள் பதிலளிப்போம். இந்த ஒரு வீடியோ மட்டும் ஒரு சேல்ஸ் கால் பற்றிய எதிர்பார்ப்புகளை எந்த மின்னஞ்சலையும் விட, எந்த உரை செய்தியையும் விட, சில சமயங்களில் ஒரு தொலைபேசி அழைப்பை விட கூட சிறப்பாக அமைக்கிறது. ஏனெனில் பெரும்பாலான தொலைபேசி அழைப்புகள் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. ஆனால் இந்த வீடியோ மிகவும் சக்தி வாய்ந்ததாக செயல்படுகிறது. உண்மையில் எங்களுடைய சேல்ஸ் கால் களில் கலந்து கொள்பவர்களில் சுமார் 60% பேர் அழைப்பிற்கு வருவதற்கு முன்பே தங்கள் வணிகம் குறித்து 9 முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளித்து விடுகிறார்கள். அதிலும் முக்கியமாக கடந்த ஆண்டில் எங்களுடைய கால் ஷோ அப் ரேட் 98.53% ஆக இருந்தது. எங்களுடைய வணிகத்தில் நோ ஷோ என்று சொல்லக்கூடிய நிலைமை கிட்டத்தட்ட நடைபெறுவதில்லை. அதாவது முன்பதிவு செய்த ஒருவர் அழைப்பிற்கு வராமல் இருப்பது மிகவும் அரிது. ஆம், சிலர் அழைப்பிற்கு முன்பே ரீஷெட்யூல் செய்கிறார்கள். அது மிகவும் நல்ல விஷயம். ஏனெனில் அவர்கள் இன்னும் அந்த சந்திப்பில் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. மேலும் ஒரு சந்திப்பு தவறி போன பிறகு அதை மீண்டும் ஏற்பாடு செய்வதை விட முன்கூட்டியே ரீஷெட்யூல் செய்வது மிகவும் எளிதானது. ஆனால் இத்தகைய சிறந்த முடிவுகள் கிடைப்பதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் நான் அழைப்பிற்கு முன் ஒரு வீடியோவை அனுப்புகிறேன். இந்த செயல்முறையில் வீடியோக்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதோடு நீங்கள் கவனித்திருப்பீர்கள், நான் மக்களை பொத்தான்களை அழுத்தச் சொல்கிறேன், அவர்களை செயல்பட ஊக்குவிக்கிறேன், தெளிவான எதிர்பார்ப்புகளை உருவாக்குகிறேன், அடுத்த படிகளை விளக்குகிறேன். இந்த அனைத்தையும் என் உண்மையான குரலில் பேசும்போது எந்த இமெயில் கேம்பெயினாலும் செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்ய முடிகிறது. இந்த பாடநெறியின் தொடக்கத்தில் நாம் பார்த்த ஒரு முக்கியமான தகவலை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் ஒவ்வொரு செய்தியிலும் சுமார் 80% செய்திகள் பெறப்பட்ட 10 நிமிடங்களுக்குள் திறந்து பார்க்கப்படுகின்றன. அதனால் இந்த வீடியோக்கள் உண்மையில் பார்க்கப்படுகின்றன. சரியான முறையில் பயன்படுத்தினால் அவை வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்க்கவும், நம்பிக்கையை உருவாக்கவும், விற்பனை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் மிகவும் சக்தி வாய்ந்த கருவியாக மாறுகின்றன.